கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கிறவர். நமக்கு எந்தெந்த காரியங்களில் விடுதலை வேண்டுமோ அதை அவர் நமக்கு தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக அடிக்கப்பட்டு அவர்களை காயப்படுத்தி அவர்களுடைய கால்களை சிறைச்சாலையிலே அடைத்து அவர்களுடைய கால்களை அங்கே உள்ள தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். ஆனால் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். அப்பொழுது காவலில் வைக்கப்பட்டிருந்த அங்கே சிறைச்சாலையில் இருந்த எல்லாரும் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறந்தது. அவர்கள் எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. பாருங்கள், அந்த கட்டுகள், சிறைச்சாலையில் அவர்களை கட்டியிருந்த கட்டுகள் கூட அந்த பூமி அதிர்ச்சியினாலே கலண்டு போயிற்று. இவையெல்லாம் நடந்து அந்த சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து பார்க்கும் பொழுது கதவுகளெல்லாம் திறந்திருக்கிறது என்று பார்த்தபோது எல்லாரும் ஓடிவிட்டார்கள் போல என்று நினைத்து தன்னைத்தானே குத்தி மாய்த்து கொள்ளும்படியாக எண்ணினார். ஆனால் பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறைச்சாலையில் இருந்தவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்தவர் தேவனுடைய ஆவியானவர். ஏனென்றால் பவுலும் சீலாவும் அங்கே அந்த நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினதினாலே, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினதினாலே அவர்களுடைய கட்டுகளை தேவ ஆவியானவர் அங்கே கலர பண்ணினார் என்று பார்க்கிறோம். இந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். இவர் விடுதலையின் ஆவியானவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன கட்டுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிறைச்சாலையில் இருக்கிற அனுபவம் போன்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஒருவேளை அது சரீர சுகத்தில் இருக்கலாம், வியாதியினால் இருக்கலாம், தோல்வியினால் இருக்கலாம், வேறு எந்த பிரச்சனையினாலே கூட இருக்கலாம். எதுவானாலும் இந்த சிறைச்சாலை அனுபவத்தினின்று உங்களை விடுவிக்க தேவன் போதுமானவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பார். ஹல்லேலூயா. தேவனை பாட பாட, தேவனை துதிக்க துதிக்க, தேவனிடத்தில் ஜெபிக்க நம்முடைய கட்டுகளெல்லாம் கலண்டு போகும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். இதுதான் முடிவு என்று எண்ணாதிருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்து கொள்ளாதீர்கள். விடுதலையின் ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவர் என்று சொல்லி கர்த்தர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு தேவனிடத்திலிருந்து தேவ ஆவியினாலே விடுதலைகளை சுதந்திரித்து உமக்கென்று சாட்சிகளாய் வாழ கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன், அப்படியே நீர் ஒவ்வொருவருக்கும் செய்கிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless யூ.